அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழி காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலை கல்லாயிற்று. இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், ஒதுக்கினார்கள். ஆனால் அந்த கிறிஸ்துதான் நமக்கு மீட்பின் அடித்தளமாக அமைந்தார் என்பதை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் கொடிய குத்தகைக்கார் உண்மை வழியாக எடுத்துச் சொல்லுகிறார். எனவே நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளையாக கடவுளுடைய அந்த திராட்சை தோட்டத்திலே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பல நேரங்களில் நாம் அந்த கடவுளுடைய அழைப்பை உணரத் தவறிவிடுகிறோம். எனவே இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற ஜஸ்டினை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அடித்தளம். எனவே இந்த அடித்தளத்தின் மீது கட்டப்படுகின்ற எந்த ஒரு கட்டடமும் நிலையானதாக இருக்கும் என்று ஒரு புறவினனாக தோன்றி கிரேக்க ரோமானிய கலாச்சாரத்திலே பிறந்து
கிறிஸ்துவுக்காக தன் இன்னுரை விட்ட ஜஸ்டினை போல நாமும் மூளைக்கல்லாக மாற வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்புரவற்ற அறிவை சிலுவையின் மடமை வழியாக மறைசாட்சியான புனித ஜஸ்டினுக்கு வியத்தகு முறையில் கற்பித்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொய்களின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கையில் உறுதியோடு இருப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். நம் கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறை பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கான தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடும் நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 91 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும்
இறைவன் ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என்னரன் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார்கள். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்து மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஓமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் அத்தோட்டத் தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்திற்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசி கொண்டார்கள்.
அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த ஓமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்திற்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, புனித ஜஸ்டின் மறைசாட்சி கிபி 100ஆம் ஆண்டிலே இஸ்ரேலில் உள்ள சமாரியாவிலே கிரேக்க ரோம கலாச்சாரத்தில் பிறக்கிறார். அந்த கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு பிளேட்டோவினுடைய தத்துவங்களால் அதிகம் ஈர்க்கப்படுகிறார். எனவே தத்துவ இயலில் ஒரு சிறந்த வல்லுனராக, நிபுணராக அவர் மாறிக்கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு தத்துவத்தின் மீது அரிஸ்டாட்டில், பிளேட்டோ இவர்களுடைய அந்த தத்துவத்தினுடைய தேடல் இவருக்கு பயங்கரமான ஒரு வேட்கையை கொடுத்தது, பெரிய ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. அவ்வாறு அந்த வாழ்க்கையை தேடிக்கொண்டிருந்தவர், தத்துவத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர் எபேஸ் நகர் கடற்கரையில் ஒரு முதியவரை சந்திக்கிறார். அந்த பெரியவர் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. திருப்பாடல் 118 22வது இறைவாக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர், ஏற்றுக்கொள்ள மறுத்தவர். ஆண்டவர் இயேசுதான் இவ்வுலகிற்கு வந்தார். இவ்வுலகத்துக்கு வந்து பாடுபட்டு தன்னுடைய உயர்மதிப்புள்ள இரத்தத்தினால் நம்மை எல்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு அறிவித்தது தான் உண்மையான இறைசாட்சி, இறையாட்சி. இயேசு நிறுவிய அந்த கிறிஸ்தவ மதம் தான் உண்மையான மதம். எனவே இந்த அறநெறியின்படி நாம் வாழுகின்ற போது, கிறிஸ்துவினுடைய போதனையின்படி நாம் வாழுகின்ற போது, கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற போது நமக்கு மீட்பு உண்டு என்ற கிறிஸ்தவத்தினுடைய அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினைகளை எல்லாம், இயேசுவை பற்றியெல்லாம் இந்த எபேசி நகரத்து முதியவர் போதிக்க விட்டான். இதுவரை தான் கற்று வந்த அந்த கிரேக்க கலாச்சாரம், பிளேட்டோவினுடைய அந்த தத்துவத்தை எல்லாம் சேர்த்து கிறிஸ்துவினுடைய தத்துவத்தோடு ஒன்றாக இணைத்து ஒரு புதிய சகாப்தத்தை இவர் தொடங்குகிறார். இவருடைய வாழ்க்கையினுடைய தேடலுக்கு ஒரு பதில் கிடைத்ததாக இவர் நினைக்கிறார். கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்கின்றார். கிறிஸ்துவை பற்றி போதிக்க ஆரம்பிக்கிறார். இவருடைய அந்த அறிவு தெளிவு இந்த தொடக்க காலத்திலே மறைசாட்சிகளாக மரித்தவர்களுக்கு பெரிய ஒரு உத்வேகமாக, ஒரு ஆற்றலாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ரோமையை ஆண்ட மார்க்குஸ் அவுரேலியஸ் என்பவர், இவர் கிறிஸ்துவை பற்றி வெகு விமர்சையாக
அறிஞர்களிடத்திலும் மக்களிடத்திலும் போதித்ததை கேள்விப்பட்டு இவரை கைது செய்கிறான். இவரும் இவருடைய நண்பர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். நீ இனிமேல் கிறிஸ்தவ நெறியை போதிக்கக்கூடாது, எங்களுடைய ரோமானிய கடவுளை வழிபட வேண்டும் என்று அவன் பயமுறுத்துகிறான். அப்படி நீ ரோமானிய கடவுளை வழிபடவில்லை என்றால் நீ வெட்டி கொல்லப்படுவாய் என்று சொல்லுகிறான். எந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த போதனை இவருக்கு ஒரு வாழ்க்கையிலே தெளிவை கொடுத்ததோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த போதனையை ஏற்று இதுவரை யார் யார் எல்லாம் மறை சாட்சிகளாக கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்தார்களோ, இரத்தம் சிந்தினார்களோ, அதை போல அந்த மறை சாட்சிகளோடு நானும் அந்த மறை சாட்சியத்தினுடைய கிரீடத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மெய்யான கடவுள், அவர்தான் உண்மையான கடவுள். எனவே அந்த ஆண்டவர் இயேசுவின் மீது நான் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை அசைக்க முடியாது. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோர்கள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசருக்கெல்லாம் தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார், தமது சாவு வாயிலாக நம் பாவங்களில் நம்மை விடுவித்தார் என்ற இன்றைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியை நாம் கேட்டதைப் போல இந்த உயிரை நான் கிறிஸ்துவுக்காக கொடுக்க தயாராக இருக்கிறேன். எனவே ரோமானிய கடவுளுக்கு நான் பலி செலுத்த முடியாது, ரோமானிய கடவுளை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னவுடன் இவரும் இவருடைய நண்பர்களும் இந்திய நாளில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 165ஆம் ஆண்டு 100வது ஆண்டு பிறக்கிறார். 165ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக கிறிஸ்துவுக்காக தன்னுடைய மறைசாட்சியத்தால் மகுடம் சூட்டுகிறார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே மூலைக்கல்லாயிற்று. இன்று நாம் அவருடைய சாட்சியத்தை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதே நம்பிக்கையைத்தான் அவர் போதித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கிறிஸ்து கொண்டு வந்த அந்த இறையாட்சியை கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று நாம் எல்லாம் கடவுளுடைய மக்கள் என்று அவர் போதித்தார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மத போதகர், மிகவும் பிரசித்தி பெற்ற மத போதகர், அவருடைய போதனையை கேட்பதற்காக கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்கள். ஒரு நாள் அவர் இவ்வாறு மறைபதித்து கிறிஸ்தவத்தை பற்றி அவர் போதித்து கொண்டிருக்கிறார். ஆலயம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. இவருடைய போதனையை கேட்பதற்காக கடவுளும் ஆசைப்படுகிறார். கடவுள் ஒரு சாதாரண ஒரு ஏழை வடிவிலே இவருடைய மறையுரை கேட்பதற்காக வருகிறார். உள்ளே வந்தால் பயங்கர கூட்டம். எனவே ஒரு உள்ளே கடவுள் நுழைகிற போது அந்த கூட்டம் இவரை ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லி இவருடைய உடைகளை பார்த்து இவரை உள்ளே விடாமல் வெளியே தள்ளி துரத்துகிறார்கள். முதல் போதனை முடிந்த அந்த மத போதகர் இடைவெளிக்காக வெளியே செல்கிறார். அங்கு கடவுள் நிற்கிறார். கடவுள் பார்க்கிறார், உங்களை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன். மக்கள் உங்களுடைய மறையுரைக்காக எல்லோரும் மிகுந்த சிரமமெடுத்து வருகின்றார்கள். உங்கள் எல்லோரும் உங்களுடைய மறையுரையை எல்லோரும் மிகுந்த விதத்தில் போற்றுகின்றார்கள். நான் உள்ளே வந்தால் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் தான் கடவுள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த போதகர் அங்கிருந்தவங்களை பார்த்து, இங்கே யாரோ ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான், இவனை வெளியே தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே வெளியே தள்ளி அவரை நைய புடைத்து ஒரு மரத்தடியிலே வீழ்த்தி விடுகிறார்கள். அன்றைய நாள் முழுவதும் அந்த மத போதக கூட்டம் நிறைவு பெற்று விடுகிறது. எல்லோரும் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லுகிறார்கள். எல்லோரும் அவர் வீடுகளுக்கு சென்ற பிறகு இந்த மத போதகர் எழுந்து அந்த மரத்தடிக்கு செல்லுகிறார். அங்கே கடவுள் அடிபட்டு நைய புடைக்கப்பட்டு கிடக்கிறார். அப்போ அந்த கடவுள்கிட்ட இவர் சொல்கிறார், கடவுளே என்னை மன்னித்து விடுங்கள். ஒருவேளை
நீங்கள் காலையில் அங்கே வந்தபோது நீங்கள்தான் கடவுள் என்று நான் சொல்லியிருந்தால், உங்களை அறிமுகப்படுத்தியிருந்தால், அந்த கூட்டம் என்னையும் சேர்த்து அடித்து உதைத்திருக்கும். காரணம், இந்த கூட்டத்தால் கடவுளை சாதாரண உருவில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களுக்கு ஒரு பெரிய தோற்றத்தில் வந்தால்தான் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே உங்களுடைய எளிய உருவத்தை பார்த்தவுடன் என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை என்று சொன்னார். கடவுளை, ஒரு சாதாரண உருவில் வருகின்ற அந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் இது என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்றார். இந்த இஸ்ராயேல் மக்கள் அரச குருத்துவ கூட்டம், நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளை என்று சொன்ன கூட்டம். ஆனால் அவர்கள் கடவுளுடைய பிள்ளை ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய போதனை, அவருடைய அதிகாரம், அவருடைய வல்ல செயல்கள், அவர் செய்த அற்புதங்கள் அவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சியை கொடுத்தது. அவர்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதைத்தான் அந்த குத்தகைக்காரர் தோட்டம், திராட்சை தோட்டம் இஸ்ராயேல் இறைவாக்கினர்களை கொண்டார்கள். சரி, கடைசியாக தன்னுடைய மகனையே அனுப்பலான்னு சொல்கிறது மாதிரி கடவுள் ஆண்டவரையே அனுப்புகிறார். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? தங்களுடைய சுயநலத்துக்காக இவனை நாம் தீர்த்து கட்டிவிட்டால் நாம் இதனுடைய சொந்தக்காரர் ஆகிவிடுவோம் என்று அந்த மகனை அவர்கள் பிடித்து கொண்டு திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். எருசலேமுக்கு வெளியே இருந்து கொன்று விட்டார்கள். அப்போ என்ன செய்வார்? அவர்களிடமிருந்து அந்த அரசு பிடுங்கப்படும். அப்படிதான் இன்னைக்கு ஒரு புறவணத்திலே, சமாரியாவிலே, கிரேக்க ரோமானிய கலாச்சாரத்தில் பிறந்த ஜஸ்டின் கிறிஸ்துவால் கொல்லப்படுகிறார், கிறிஸ்துவை அறிவிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? கட்டுவோர் புறக்கணித்த கல்லே வேணான்னு சொன்னாங்க, தூக்கி எறிந்தார்கள், கொலை செய்தார்கள். கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமாக, நம்முடைய அடித்தளமாக ஆண்டவர் இயேசுனார். காரணம் என்னவென்றால், ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. திருப்பாடல் 118:22. எனவே ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து, நமக்கு பல வாழ்ப்புகள் இருந்தன, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவருக்கு ஏற்ற பிள்ளையாக நாம் வாழுகின்ற போது, கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக நாம் வாழுகின்ற போது, அல்லது கடவுளை நாம் ஏற்றுக்கொள்கிற போது, கடவுளை நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது, அந்த ஆண்டவரே நம்முடைய கடவுளுங்கிற நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையோடு எல்லாமே சேர்ந்து விடுகிறதுன்னு பேதுரு அழகான ஒரு கவிதை போன்ற ஒரு நடையை சொல்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை வாசித்து மறை நிறைவு செய்கிறேன். என்ன சொல்கிறார்னா, இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார், ஆண்டவர் இயேசு. ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நல்ல பண்பும், உங்கள்கிட்ட நம்பிக்கை இருந்தால் நல்ல பண்பு இருக்கும், அந்த நற்பண்போடு அறிவும், த இன்டெலிஜென்ட், மறைசாட்சி யாரு? த கிரேட் மேன் ஜஸ்டின். நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கம். அறிவு அதிகமாக இருந்தால் தாழ்ச்சி வந்துடும். அதனால தான் வயது அதிகமாக தாழ்ச்சி அதிகமாகும் என்று சொல்லுவார்கள். அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், செல்ஃப் டிசிப்ளின். இந்த தன்னடக்கம் இருக்கிற நம்மிடத்தில் ஒரு தைரியம் இருக்கும், ஒரு மன உறுதி இருக்கும், ஒரு துணிவு இருக்கும். ஜஸ்னுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரிஸ்டாட்டிலாலோ அல்லது பிளேட்டோவாலோ என்னுடைய தேடலுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன். தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறை பற்றும். தான் கொண்டிருந்த அந்த மன உறுதி, கிறிஸ்தவ மதம்தான் உண்மையானது, ஆண்டவர் இயேசுதான் என்னுடைய மீட்பர் கொன்ற அந்த மன உறுதி இயேசுவின் மீது, கடவுள் மீது, கிறிஸ்தவத்தின் மீது அவருக்கு இறை பற்றி கொடுத்தது. இறை பற்றும், இந்த இறை பற்றோடு சகோதர நேயம். எவ்வளோ அற்புதம் எழுதிக்கிறார். கடவுளுடைய பக்தி இருக்கிற போது பிறரை நீங்கள் அன்பு செய்வீர்கள், சகோதர நேயம் இருக்கும். அவர் அன்பு செய்கிறீங்க, அவருடைய படைப்புக்களை அன்பு செய்தீர்கள். சகோதர நேயமும்
சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு. இப்போ சகோதர நேயம் இருந்துச்சுன்னா அதுதான் அன்பு. கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இதை விட என்ன ஒரு பெரிய தத்துவம் இருக்க முடியும்? எனவே நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை நம்மை அன்புக்கு அழைத்து செல்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை கடவுள்கிட்ட அழைத்து செல்லணும். அம்மா கிட்ட நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை கடவுள்கிட்ட அழைத்து செல்ல வேண்டும். பிறரோடு நாம் அன்பாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பால்கார பாலகன் சொன்னால, அம்மா வாங்கம்மா, ஒரு முறை வாங்கம்மா என்று அந்த பால்கார சிறுவன் கூறிய அந்த அறைக்கூவல் ஒவ்வொரு நாளும் இந்த அன்னையினுடைய திருப்பிடத்தில் கண்ணீரோடு கவலையோடு, அம்மா என்னை பாருங்கம்மா, என்னுடைய வழியை பாருங்க, என்னுடைய வேதனையை பாருங்கம்மா, என் கஷ்டத்தை தீருங்கம்மா என்று நீங்கள் அம்மா அம்மா என்று அழைக்கின்ற போது அந்த தாய் உங்களை அன்போடு அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய பீடத்தில் அம்மா அம்மா என்று அழைத்து அன்பை பெறுவோம். விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரமிது, கனிவாயிற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே, அதிசயங்கள் காணுமே. அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே, அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. சகோதர சகோதரி, உங்களுடைய மனபலி எல்லாம் வளர்த்ததென்று கெட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜஸ்டின் பற்றுதியோடு போராடி கிறிஸ்துவனுடைய மறை நிகழ்வின் உண்மையை நிலைநாட்டினார். நாங்களும் இம்மறை நிகழ்வில் தகுதியோடு பங்கு பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித ஜஸ்டின் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் மது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை மது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை ஏற்பனைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் கூலியும் புரிய தகுந்துணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு டி சகாயராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளில் நினைவு கூறப்படுகின்ற புனித ஜஸ்டின், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு
இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி
எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. செய்து வாழுங்கள் என்று சொன்ன இயேசுவே நமது இதயம் தேடி வருகிறார். பரிசுத்தமாக்கவே பரமநேசன் நம்மில் வருகிறார். முடிவில்லாத வாழ்வையே மானிடருக்கு அருளவே மாட்சியோடு தேவன் வருகிறார். உணவென தன்னையே தந்து நம் ஆத்துமாவின் பசியை போக்கினார். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித ஜஸ்டினுடைய படிப்பினையை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கியனையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இலாசனம் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Health, Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. அலையோடி அருணனை அணிந்திடுமா மணிமொழி மாமரியே. வாழ்க்கையின் பேரரசி வலுவில்லா மாதரசி.
எல்லாம் சேர்ந்திடும் தலைவியும் நீயல்லோ காலமும் காத்திடுவார். அலையொளி அருணனை அணிந்திடுமா மணிமொழி மாமரியே. With the blessings of the Most Reverend Dr. T. Sagairaj, Bishop of Tanjavur, Arokiniketan Institute of Marian Studies, Velankanni, proudly announces 1-year online diploma course in Mariology English for both religious and lay faithful. This specially designed program offers a deeper understanding of the Blessed Virgin Mary and her role in salvation history. Eligibility: any Christian who has completed higher secondary education and is between the ages of 25 and 60 is eligible to apply for the course. Class schedule: classes will be held on Mondays and Wednesdays from 7